பிரியமானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தின் 2வது பாகத்தை படிக்கின்றேன். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 2 எக்ஸ்ட்ரீம்ங்க. ஒன்று பெருமை, இன்னொன்று தாழ்மை. பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த பெருமையை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா தேவன் எதிர்த்து நிற்கிறார்ல. தேவன் எதிர்த்து நின்னா நம்மளால் நிற்க முடியுமா? நமக்கு எதிராக நிற்கிறேன்ற, நான் உனக்கு எதிராக நிற்கிறேன். ஏன்னா நீ பெருமையோடு இருக்கிற சில காரியங்களில் உடனே செக்லிஸ்ட் போட்டு பாருங்க. என் வேலையை குறித்து பெருமையாக இருக்கிறேன்னா, என் குடும்பத்தை குறித்து பெருமையாக இருக்கிறேன்னா, என் சம்பாத்தியத்தை குறித்து பெருமையாக இருக்கிறேன்னா, என் ஸ்டேட்டஸை குறித்து பெருமையாக இருக்கிறேன்னா, என் காரை குறித்து பெருமையாக இருக்கிறேன்னா, எந்த காரியத்தை குறித்து நான் பெருமையாக இருக்கின்றேன்? அந்த பெருமையாக இருக்கின்ற காரியத்தை விட்டு விடுங்கள். ஏன்னா அதுக்காக கடவுள் தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். ஆனால் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவர்களுடைய வீட்டிலே கிருபை தங்கும். பிரியமானவர்களே, தினமும் அதிகாலையிலே அந்த கிருபை புதியனவாய் இருக்கின்றது. இந்த புதிய கிருபை நம்மை நிற்க வைக்கின்றது, நிர்மூலமாகாமல் பாதுகாக்கின்றது. அந்த கிருபை நமக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குதுங்க, எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நமக்கு கிடைக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் அந்த தாழ்மையை அணிந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். தாழ்மையோடு இருக்கும் பொழுது அந்த தேவ அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். கோபம் வராது, அந்த ஈகோ இருக்காது. நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தகுதி வரும். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்தித்து நாம் முடிவெடுப்போம். நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பெருமை உள்ளவனாக இருந்து நீ உமக்கு எதிராக நான் போகக்கூடாது, தாழ்மை உள்ளவனாக இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே பெருமையோடு எந்த காரியத்திலும் இராதபடிக்கு, உம்மை எதிர்த்து நிற்காதபடிக்கு நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் நீர் எங்களுக்கு கிருபையை அளிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.